Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யார் அந்த சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டை வந்து நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்க்கலாம். முன்னாடி வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் போட்டிருக்கிறதுல வந்து எங்களுக்கு எல்லாம் சரியாக தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ புதுசாக இருக்கக்கூடிய முறைப்படி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ ஒருத்தவங்க உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்கள பப்ளிக்கில் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவங்க சேனல் பேர் வந்து ஷோ ஆகும். இல்லை அப்படின்னா தெரியாது. அதாவது அவங்கள ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க, ப்ரைவேட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில சேனல்ஸ் வந்து அவங்க வந்து சப்ஸ்கிரைபர் வந்து அப்படியே வந்து பப்ளிக்காக வச்சுருப்பாங்க, எல்லாரும் தெரிகிறது மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி யாரெல்லாம் வந்து உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். மற்றபடி வந்து அவங்க வந்து அதை ஹைட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. சரி, இப்போ வந்து உங்களோட சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் யார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னோட சேனலோட உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி பார்க்குறதுன்னு. இப்போ நான் வந்து என்னோட மொபைல் ஃபோனில் தான் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்களுமே மொபைல் ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து க்ரோமில் டெஸ்க்டாப் செட் மோடில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் பண்ணுறது அப்படின்னா சும்மாவே ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைலில் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நீங்கள் வந்து டெஸ்க்டாப் செட் மோடில் வச்சாலும் உங்களுக்கு இந்த மாதிரி சேனல் டேஷ்போர்டு இந்த பேஜ் வந்து வராது. சப்போஸ் அப்படி வரல அப்படின்னா நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு ஐ பட்டனில் கூட நான் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து சேனல் டேஷ்போர்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சேனல் டேஷ்போர்டு நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு கீழே வந்து கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வரலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீசன்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 90 days வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது கடைசி 90 நாளில் நம்மளோட சேனலில் வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த லிஸ்ட்டு தான் நமக்கு அந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி தனியாக வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக சொல்லியிருப்பாங்க ஒன்லி இன்க்ளூட்ஸ் யூசர்ஸ் ஹூ ஹவ் மேட் தியர் சப்ஸ்கிரிப்ஷன் பப்ளிக்கில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது யாரெல்லாம் வந்து அவங்களோட அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இது வந்து பப்ளிக்கில் வச்சுருக்காங்களோ அது மட்டும்தான் நமக்கு வந்து ஷோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து அவங்களோட அந்த சப்ஸ்கிரைபர் அவங்க யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அது வந்து ஹைட் பண்ண மாட்டாங்க, பப்ளிக்கில் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேனலில் ஓவரால் அவங்களோட நம்பர் இருக்கும்ல, எத்தனை பேர் அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படிங்கிற கவுண்ட் இருக்கும்ல, அதை வந்து அவங்க ஹைட் பண்ணி வச்சுருந்தாலும் நமக்கு வந்து இங்கே ஷோ ஆகாது. ஸோ அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் லாஸ்ட் 90 days அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து குட்டியாக ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 days வந்து செக் பண்ணுறதுனா பார்த்துக்கலாம், 28 days பார்த்துக்கலாம், 365 days வேணாலும் பார்த்துக்கலாம். நம்ம லைஃப் டைமில் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஓவரால் நம்மளோட சேனல் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட் இருக்கும்ல, யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம லைஃப் டைம் வந்து கொடுத்துக்கலாம். லைஃப் டைம் வந்து கொடுத்தோம்னா நமக்கு வந்து நிறைய வந்து இங்கே ஷோ ஆகும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப பிஸி அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சப்ஸ்கிரைபரில் பார்த்தீங்கன்னா September 18, 2019 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது நம்ம லைஃப் டைமில் வச்சதுனால தான் நமக்கு வந்து முன்னாடியே பண்ண அந்த இதெல்லாம் கூட நமக்கு வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த அடிப்படையில் வந்து ஷோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கு வந்து 5 lakhs அதாவது 5 லட்சத்துக்கு மேலே வந்து சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஸோ அதுதான் அவங்க வந்து ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்க சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் SM தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 4 lakhsக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களுமே உங்களோட சேனலில் வந்து நீங்கள் வந்து எப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அவங்க என்னைக்கு டேட் வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண டேட் உங்களுக்கு தெரியும், அவங்க சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த சேனலில் பொறுத்தவரையில் ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் 1 மில்லியனுக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களும் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கிறாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேனல் வந்து இங்கே ஷோ ஆகலை. என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட சேனலோட அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்டை வந்து அவங்க ஓவரால் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஹைட் பண்ணி வைக்கிறதுனால அவங்க சேனல் நேம் எல்லாம் இங்கே ஷோ ஆகாது. யாரெல்லாம் அதையெல்லாம் வந்து பப்ளிக்காக ஷோ ஆகுறது மாதிரி வச்சுருக்காங்களோ ஸோ அது மட்டும்தான் நமக்கு வந்து ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இதில் நிறைய பேர் டவுட் என்னென்னா இதில் கொஞ்சம் தான் தெரியுது அதுக்கப்புறம் தெரியல அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு வந்து ரோஸ் பர் பேஜ் அப்படின்னு போட்டு 10 தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது அட் அ டைமில் நம்ம வந்து 10 சேனல்ஸ் தான் இதில் வந்து பார்க்குறது மாதிரி அவங்க டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து என்னென்னா நம்ம அதிகப்படுத்தி பார்த்துக்க முடியும். அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50 கொடுத்துருக்காங்க, 50 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து ஒரே நேரம் 50 சேனல்ஸோடு நம்ம இதில் பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் 50 பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 50 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம திரும்பவுமே நம்ம நிறைய வந்து இனிமேல் நிறைய சேனல்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இந்த ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த செட் வந்து காமிக்கும். ஸோ திரும்பவும் வந்து நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். திரும்பவும் அதே மாதிரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த செட் வந்து வரும். இந்த மாதிரி உங்களோட சேனலில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸையும் நீங்கள் வந்து 1 by 1 வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா
இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப்னு இருக்கும், ஒரு சிலது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா நாங்கள் ரொம்ப பிஸி அப்படிங்கிற அந்த சேனல்காரங்க வந்து என்னோட ஷிஜிடெக் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை. நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் அப்படின்னு காமிக்கும். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வேண்டி அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ நம்ம வந்து இதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதாவது நம்ம இந்த சேனல் ஆல்ரெடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம், வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி காமிக்குது. ஸோ நான் வந்து இப்போதைக்கு வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணியே வைக்கிறேன். அடுத்த சேனல் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சேனல் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அன்சப்ஸ்கிரைப்னு இருக்கும், பண்ணலை அப்படின்னா நமக்கு சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும். அவ்வளோதான் அதில் வந்து வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி உங்களோட சேனலில் நீங்களுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜிடெக் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.